திமுக சார்பாக 3 தொகுதிகளில் போட்டியிடுவோரின் பெயர்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், இப்போ 3 தொகுதிகளில் தஞ்சை, அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம்ல போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயர் வெளியாயிருக்கு. இது அதிகாரப்பூர்வ தகவலா? இந்த தகவல் வெளியானது எப்படி, அதை பத்தி சொல்லுங்க. அதிகாரப்பூர்வமாக தஞ்சை தொகுதிக்கு டாக்டர் அஞ்சகம் பூபதி போட்டியிடுகிறார். அதற்கான அறிவிப்பு சட்டமுன் வெளியாகிறது, அதிகாரப்பூர்வமாக வெளியாகிறது. அரவக்குறிச்சி தொகுதியில் கே.சி. பழனிசாமி திமுகவுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார். திருப்பரங்குன்ற தொகுதியில் டாக்டர் ப. சரவணன் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் சற்று முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காலையிலேயே நாம் பதிவு செய்தோம். தஞ்சை தொகுதிக்கு டாக்டர் அஞ்சகம் பூபதி போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று குறிப்பிட்டிருந்தோம். அதே போல தஞ்சை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக டாக்டர் அஞ்சகம் பூபதி அறிவிக்கப்பட்டுள்ளார். அரவக்குறிச்சி தொகுதிக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கே.சி. பழனிசாமி அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். அதே போல திருப்பரங்குன்ற தொகுதிக்கு ஏற்கனவே அந்த தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்தித்த மணிமாறன் தோல்வியை தழுவினார் 2016ஆம் ஆண்டு தேர்தலில். தற்போது திருப்பரங்குன்ற தொகுதிக்கு டாக்டர் ப. சரவணன் போட்டியிடுவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியும் நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்பது குறித்து இந்த 3 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் சற்று முன் அறிவித்திருக்கிறார். காலையில் 3 தொகுதிக்கான வேட்பாளருக்கான நேர்காணல் நடைபெறுகிறது. நேர்காணல் முடிவுற்ற பிறகு அதிகாரப்பூர்வமாக 3 தொகுதிக்கான வேட்பாளரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் அறிவித்துள்ளார். பாஸ்கர், இந்த நேர்காணல்ல இன்னைக்கு கலந்துக்கிறதுக்காக எத்தனை பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது? யார் யார் நேர்காணல்ல பங்கேற்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க பாஸ்கர். 3 பேருமே நேர்காணலில் கலந்து கொண்டிருந்தனர். 33 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு 3 பேரும் அதில் கலந்து கொண்டிருந்தனர். அவர்களிடம் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிற, குறிப்பாக விருப்பமனுக்கள் தாக்கல் செய்திருந்த 3 பேரிடம் நேர்காணல் நடத்தினார்கள். திமுகவுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின், துணை செயலர் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன், அதே போல ஐ. பெரியசாமி, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோரும் நேர்காணலை நடத்தினார்கள். நேர்காணல் முடிந்தவுடன் கோபாலபுரம் இல்லத்துக்கு சென்று அங்கு திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து இந்த 3 பேர் தேர்வு செய்யப்பட்டதுக்கான அனுமதியை அவர்கள் பெற்றனர். அதற்கு பிறகு அண்ணா அறிவலைக்கு வந்த திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் திமுக தலைவருடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியினுடைய அனுமதியோடு திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் 3 பேருடைய பெயரும் சற்று முன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ்கரன், இப்ப இந்த 3 பேருமே ஏற்கனவே போட்டியிட்டு அதே 3 பேர் தான் இப்ப மறுபடியும் வேட்பாளர்களா நியமிச்சிருக்காங்க. இதுதான் நடக்கும் முன்னாடியே எதிர்பார்க்கப்பட்டதா, இல்ல இதுல எதுவும் மாற்றம் நடந்ததா பாஸ்கர்? தஞ்சை தொகுதிக்கு ஏற்கனவே அஞ்சகம் பூபதி தான் அறிவிக்கப்பட்டிருந்தார். அவரே மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அரவக்குறிச்சி தொகுதிக்கும் கே.சி. பழனிசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அந்த 2 தொகுதிக்கும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு பிறகு மீண்டும் தேர்தல் தேதி அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு நேர்காணல் நடைபெற்றது. அதற்கு பிறகு இந்த 2 தொகுதிக்கும் மீண்டும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த 2 வேட்பாளருடைய பெயரையும் திமுகவுடைய தலைமை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திருப்பரங்குன்ற தொகுதிக்கு மணிமாறனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இருந்த போதும், அதாவது மதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த டாக்டர் ப. சரவணனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது திமுகவுடைய மருத்துவமனைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய சரவணன் அவர்களுக்கு திமுக சார்பாக திருப்பரங்குன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்களுக்கு திரும்ப வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருப்பரங்குன்ற தொகுதிக்கு டாக்டர் ப. சரவணனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மணிமாறனுக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2 பேருக்கிடையே கடும் போட்டி நிலவியது. இருந்த போதும் திமுகவுடைய தலைமை டாக்டர் ப. சரவணனை தேர்ந்தெடுத்து திமுகவுடைய வேட்பாளராக திருப்பரங்குன்ற தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ்கரன், இப்ப வேட்பாளர்களோட பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில திமுக பிரச்சாரத்தை எப்ப தொடங்குவாங்கன்னு அதை பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? வருகிற திங்கட்கிழமை முதல் திமுகவுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலை வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே அந்த 2 தொகுதியில், குறிப்பாக தஞ்சை தொகுதியிலும் அரவக்குறிச்சி தொகுதியிலும் கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அங்கு சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டார். திமுகவுடைய தலைவர் கருணாநிதி அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. உடல்நலத்தின் காரணம் காட்டி அங்கு அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. இருந்த போதும் திமுகவுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அங்கு சென்று பிரச்சாரங்களை மேற்கொண்டார். அதே போல இந்த முறையும் அறிவிக்கப்பட்ட இந்த 3 தொகுதிக்கான பிரச்சாரத்தை திங்கட்கிழமை முதல் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வமான பிரச்சாரத்தினுடைய முழு தகவல்களும் இன்று மாலை நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தை பத்தி சொன்னீங்க. இந்த 3 தொகுதிகள் தேர்தலுக்காக பிரச்சாரத்துல திமுக தலைவர் கருணாநிதி ஈடுபடுவாரா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க பாஸ்கர்.
குறிப்பாக சென்னை போன்ற தொகுதிகளில் இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றிருந்தால் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். உடல்நிலை காரணம் காட்டி கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் வெளி மாவட்டங்களுக்கு சென்று பிரச்சாரத்தை பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவே சந்தித்தார். ஆனால் தற்போது இந்த 3 தொகுதிகளுக்கான பிரச்சாரத்தை திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. இருந்தபோதும் திமுகவுடைய பொருளாளர் அதே போல கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அந்த தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பழகன், துணை பொதுச் செயலாளரான துரைமுருகன், ஐ பெரியசாமி ஆகியோர் அங்கு சென்று பிரச்சாரங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல கட்சியினுடைய முன்னணி முக்கிய பேச்சாளர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு திமுகவுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளுக்காக அங்கு பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திமுக பொருளாளருடைய பிரச்சாரத்தினுடைய அனைத்து விதமான தகவல்களும் இன்று மாலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ திமுகவுக்கு தான் இந்த வாட்டி ஆதரவு அப்படின்றத காங்கிரஸ் உறுதிப்படுத்தி இருக்காங்க. இதே போல மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லாவும் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. இது தவிர வேற எந்தெந்த கட்சிகள்லாம் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பாஸ்கரன்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன் அவர்கள் ஏற்கனவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே திமுக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்தும் அவர்களுக்கு ஆதரவாக தாங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளோம் என்ற கருத்தை தெரிவித்திருந்தனர். அதே போல நேற்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அறிவிப்பு வெளியாகிருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்படக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய பிரச்சாரங்கள் உறுதுணையாக இருக்கும் என்ற தகவலை பதிவு செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் பார்க்கும்போது திமுக சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளருக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி அவர்களும் தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள். புதிய தமிழகம் 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்த புதிய தமிழகம் இந்த இடைத்தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்திருக்கின்றனர். அக்கட்சியினுடைய தலைவரான கிருஷ்ணசாமி யாருக்கும் ஆதரவு இல்லை, யாருக்கும் நாங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள மாட்டோம் என்ற கருத்தை பதிவு செய்திருந்தார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உறுதுணையாக பிரச்சாரத்தில் மேற்கொண்டு திமுகவுடைய வேட்பாளருக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிப்பை திமுக தொண்டர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஏன்னா இப்போ தஞ்சை, அரவக்குறிச்சி தொகுதிகளில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவங்களோட பெயர் தான் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. ஆனா திருப்பரங்குன்றம்ல மணிமாறன் பெயர் வரலாம்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றீங்க. இந்த நிலையில மணிமாறனுடைய ஆதரவாளர்கள் அல்லது மொத்தமா திமுக தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக டாக்டர் சரவணன் திருப்பரங்குன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேர்காணலில் மணிமாறனும் டாக்டர் சரவணனும் நேர்காணலில் அவர்கள் நேர்காணலின் போது அவர்கள் உள்ளே சென்று திமுக பொருளாளர் நடத்திய அந்த நேர்காணலில் அவர்களும் கலந்து கொண்டனர். இருந்த போதும் அவர் திருப்பரங்குன்றத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் டாக்டர் சரவணன் மாற்று கட்சியிலிருந்து திமுகவுக்கு வந்துள்ளார், அவருக்கு உடனே வாய்ப்பு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இருந்த போதும் கடந்த 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திருப்பரங்குன்ற தொகுதியில் போட்டியிட்ட மணிமாறன் 22,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். மீண்டும் எனக்கு அங்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கருத்தையும் பதிவு செய்தார். ஆனால் ஏற்கனவே அங்கு தோல்வியை தழுவிய மணிமாறனுக்கு வாய்ப்பு வழங்குவதை விட புதிய முகத்துக்கு வாய்ப்பு வழங்கலாம் என்ற கருத்தை உள்ளே ஆலோசித்து முடிவெடுத்த அடிப்படையில் தற்போது டாக்டர் சரவணனுக்கு திருப்பரங்குன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவர்களுடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய டாக்டர் சரவணனுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டவுடன் அவர்களுடைய ஆதரவாளர்களை இங்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்தக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிந்தது. ஆனால் மணிமாறனிடம் கருத்து கேட்டதன் அடிப்படையில் தான் டாக்டர் சரவணனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஏற்கனவே தோல்வியை தழுவிய ஒருவருக்கு பதிலாக புதிய முகத்துக்கு வாய்ப்பு வழங்கலாம் என்ற கருத்தை கலந்து ஆலோசித்து அதன் அடிப்படையில் தற்போது டாக்டர் சரவணனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக ஏகே போஸ் அறிவிக்கப்பட்டிருக்கார் வேட்பாளராக. அவருக்கு எதிராக திருப்பரங்குன்ற தொகுதியில் டாக்டர் சரவணன் களம் இறக்கப்பட்டுள்ளார். அவருடைய வெற்றி வாய்ப்பை நம்ம சற்று பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பிரச்சார வியூகங்கள் அடிப்படையிலும் திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் அங்கு சென்று பிரச்சாரத்தை எப்படி மேற்கொள்ள உள்ளார், அது மக்களிடம் எப்படி சென்றடையும் என்ற அடிப்படையில் ஓட்டுகள் எப்படி விழுகுது என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த முடிவுகள் அமையும். அதற்காக நம்ம காத்திருக்க வேண்டும். பாஸ்கரன், இப்போ ஏற்கனவே திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தேர்தல் நேர்மையாக நடைபெற்றால் திமுக 3 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இப்ப வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால நேர்காணலுக்கு முன்னாடி அல்லது நேர்காணல் நடந்த பிறகு ஸ்டாலின் இது தொடர்பாக ஏதாவது கருத்துக்களை தெரிவிச்சாரா, அதை பத்தி சொல்லுங்க.
இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பத்திரிகையாளர் காத்திருக்கின்றனர். நேற்று பத்திரிகையாளர் சந்தித்த போது தேர்தல் ஆணையம் தேர்தலை நியாயமாக நடத்தினால் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்ற கருத்தை முன்வைத்திருந்தார். காரணம் என்னன்னா, 2 தொகுதிகளில் தேர்தல் பணப்பட்டுவாடா காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் தேர்தல் தேதி அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை தொகுதியிலும் அதேபோல அரவக்குறிச்சி தொகுதியிலும் பணப்பட்டுவாடா 2 கட்சிகளும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டது என்ற காரணத்தை முன்வைத்து இந்திய தேர்தல் ஆணையமானது அந்த 2 தொகுதியிலும் தேர்தலை ரத்து செய்தது. இதன் காரணமாக 2 கட்சிகளும் வாக்காளருக்கு பணம் கொடுத்து வாக்கு வங்கிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது இந்திய தேர்தல் ஆணையம் தான் அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஏற்கனவே அங்கு 3 தொகுதிகளிலும் பறக்கும் படைகள், வாகன சோதனைகள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடனே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு அங்கு அந்த பணிகளில் தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டியிருக்கிறது. பணப்பட்டுவாடா இல்லாமல் கட்சிகள் அனைத்துமே வாக்காளர்களுக்கு எந்தவித பணப்பட்டுவாடாவும் மேற்கொள்ளாமல் நியாயமாக தேர்தல் நடந்தால் வெற்றி வாய்ப்பு யாருக்கு உள்ளது என்பது குறித்து மக்கள் தான் முடிவு செய்வார்கள். அந்த முடிவு 21ஆம் தேதி தெரியும். 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த வாக்குப்பதிவுக்கான வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 21ஆம் தேதி எண்ணப்படுகிறது. அப்போது அதற்கான விடைகள் கிடைக்கும். திமுகவுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் நேற்று பத்திரிகையாளர் சந்திக்கும் போது தேர்தல் நியாயமாக நடந்தால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்ற கருத்தை முன்வைத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த 3 தொகுதிக்கும் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் அங்க பொறுப்பாளராக நியமிப்பார்கள். அதன் அடிப்படையில் அங்கு தேர்தல் பிரச்சாரங்கள், தேர்தலுக்கான வியூகங்கள் அனைத்தும் அமைக்கப்படும். அதன் அடிப்படையில் வாக்காளர்களிடம் வாக்குகளை சேகரித்து வெற்றி வாய்ப்புக்கான வழிமுறைகளை திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொள்ளும். எந்த அடிப்படையில் அவங்க பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பாங்கன்றத பத்தி சொன்னீங்க. இப்ப திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சரவணன் தேர்வு செய்யப்பட்டதற்கு குறிப்பா ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா? எந்த அடிப்படையில் அவர் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பாஸ்கரன்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளரான டாக்டர் சரவணன் மருத்துவரனுடைய துணை செயலாளராக இருக்கிறார். அந்த தொகுதிக்கு மிகவும் பரிசுத்தமான முகம் என்பதால் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகளில் இருந்து அவர் விலகி வந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் பாரதிய ஜனதா கட்சியில் அவர் இணைந்தார். மதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்தார். இதன் அடிப்படை பார்க்கும்போது அவர் ஒரு மருத்துவராக தன்னுடைய பணியை மேற்கொண்டு வருகிறார். இதன் காரணமாக கட்சிகளிடமும் அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மக்களிடமும் ஒரு முகம் பரிசுத்தமான முகமாக இருக்கிறது. தெரிந்த முகம் என்பதால் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தோல்வியை தழுவிய பிறகு தோல்வியை தழுவிய மணிமாறனுக்கு வாய்ப்பு வழங்குவதற்கு விட டாக்டர் சரவணனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் அங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கணக்காக இருக்கிறது. புதிய முகம் பல்வேறு கட்சிகளில் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் அங்கு மக்களிடம் எளிதாக சென்று தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் வெற்றி வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறது திமுகவுடைய கணக்காக இருக்கிறது. அதற்கு அது விடை எப்படி கிடைக்கும் என்பதை நம்ம சற்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பாஸ்கரன், இப்ப இந்த 3 வேட்பாளர்களும் அடுத்த கட்டமா என்ன செய்ய இருக்கிறாங்க? ஏன்னா இப்ப காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசரை சந்தித்து ஆதரவு கேட்பது, அது போன்ற அவங்களுடைய அடுத்த கட்ட பயணம் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? அதை பத்தி சொல்லுங்க. தற்போது 3 வேட்பாளர்களுமே தற்போது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கின்றனர். திமுக பொருளாளரிடம் வாழ்த்து பெற்ற பிறகு திமுக தலைவர் கருணாநிதியை சந்திப்பார்கள். அதற்கு பிறகு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோருவார்கள். பின்னர் அவர்கள் தொகுதிக்கு சென்று பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள். இந்த இடைப்பட்ட நாட்கள் சனி மற்றும் ஞாயிறு இந்த 2 நாட்களில் கட்சியினுடைய தலைவர்கள், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து ஆதரவு வருவார்கள். திங்கட்கிழமை முதல் தங்களுடைய பிரச்சாரத்தை அவர்கள் தொடங்குவார்கள். அவர்களுக்கு ஆதரவாக திமுகவுடைய தலைவர்களும் முன்னணி தலைவர்கள் முதல் மேற்கொள்வார்கள். அதற்கு முன்னதாக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவார்கள். இதற்கு கால அவகாசம் இருக்கிறது. 26ஆம் தேதி வரை 26ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கலானது தொடங்க உள்ளது காரணமாக அதன் காரணமாக நாட்கள் அதிகமாக இருக்கிறது. பிரச்சாரங்களுக்கான நாட்களும் அதிகமாக இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள். பாஸ்கரன், இன்னைக்கு நடந்த நேர்காணல் குழுல யாரெல்லாம் இருந்தாங்க, யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்க, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க பாஸ்கரன். திமுகவுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் இருந்தார். அதே போல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பழகன், துணை பொதுச் செயலாளரான துரைமுருகன், ஐ பெரியசாமி, அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் கொண்ட குழுவில்தான் இந்த நேர்காணலை நடத்தியது. 33 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. 3 தொகுதிகளிலும் 33 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. யாரானோர் அந்த 33 பேரிடம் தனித்தனியாக ஒவ்வொருவராக நேர்காணல் நடத்தப்பட்டது. நேர்காணல் காலை 10 மணிக்கு தொடங்கி ஒரு அரை மணி நேரத்தில்
நேரத்துக்கு முன்பாக அந்த நேர்காணல் முடிவுற்று அதனுடைய முழு தகவல்களையும் எடுத்துக்கொண்டு திமுகவுடைய தலைவர் கருணாநிதியை வந்து சந்தித்து அனுமதியை கோரினார்கள். இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கான அனுமதியை கோரினார்கள். அவர் அனுமதி கொடுத்த பிறகு அண்ணா அறிவாலயத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக திமுக தலைவர் கருணாநிதியுடைய பெயரை இடம்பெற்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை பத்திரிகைக்காக செய்திக்குறிப்பாக வழங்கியிருக்கின்றனர். தற்போது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தற்போது கே.சி. பழனிசாமி அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடக்கூடிய கே.சி. பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பதற்கான தயாராக இருக்கிறார். இன்னும் சில மணித்துளிகளில் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பார். பாஸ்கரன், இந்த நேர்காணல் குழுவில் இடம்பெற்றிருந்தவர்கள் பத்தி சொன்னீங்க. இதுல மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி கலந்துக்கலையா? திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில தான் கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கான நேர்காணல் நடைபெற்றது. ஆனால் இந்த 3 தொகுதிக்கான வேட்பாளர்களுடைய நேர்காணலில் திமுக தலைவர் கருணாநிதி கலந்து கொள்ளவில்லை. அதே போல கனிமொழியும் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் இல்லாமலே இந்த நேர்காணலானது நடத்தப்பட்டது. திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தை முன்வைத்து இந்த நேர்காணலில் அவர் கலந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் அவருடைய ஒப்புதலோடு தான் நாங்கள் எடுக்கப்பட்ட முடிவுகளை அவரிடம் கொண்டு சென்று அவரிடம் வந்து ஒப்புதல் பெற்று நாங்கள் அறிவிப்பாக வெளியிடுகிறோம் அப்படின்னு திமுகவுடைய தலைவர்களுடைய முன்னணி தலைவருடைய கருத்தாக இருக்கிறது. திமுக தலைவர் கருணாநிதி இல்லாமல் நேர்காணல் நடத்தப்பட்டது. பாஸ்கரன், இப்ப இந்த 3 வேட்பாளர்களுடைய நேர்காணல் நடந்ததை பத்தி சொன்னீங்க. இப்ப வேட்பாளர்கள் பேரும் அறிவிக்கப்பட்டாகிவிட்டது. இந்த நிலையில தேர்தல் பொறுப்பாளர்கள் வந்து யார் யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்றத பத்தி ஏதாவது தகவல் வந்திருக்கா? அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்று மாலை வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய ஏவா வேலும், அதே போல ஐ பெரியசாமி, திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நத்தம் தொகுதிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஐ பெரியசாமியும் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலை வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பொறுப்பாளராக